மக்கா நகரத்தில் அப்துல் காதிர் என்ற ஒரு சிறுவன் தன் தாயாருடன் பேசிக் கொண்டிருந்தான். அவன் கல்வி கற்பதற்காக பக்தாத் நகரத்திற்கு பயணம் மேற்கொள்ள இருந்தான. செல்லும் முன் அவனது தாயார் அவனிடம் சொன்னாள், எனதருமை மகனே, நீ எங்கே சென்றாலும் எதுவானாலும் எப்போதும் உண்மையை மட்டுமே பேச வேண்டும். உன் தலையே போனாலும் உண்மையை மட்டுமே பேசு, பொய் சொல்லாதே. இதுவே என் ஆசை. பிறகு அவன் தாயார் அவனிடம் 40 தினார்களை அவன் சட்டைக்குள் ஒளித்து வைத்து அதை நன்கு தைத்து, இதை உன் செலவுக்கு வைத்துக்கொள் என கூறி அனுப்பினார். அது எந்த விதமான சோதனை வந்தாலும் அவன் அந்த வாக்குறுதியை மறந்துவிடக்கூடாது என்பதற்கான நினைவாக இருந்தது. பயணத்தில் பலர் இருந்தார்கள். அவர்கள் ஹம்தான் என்ற இடத்தை அடைந்த போது வழியில் ஒரு கொள்ளையர் குழு அவர்களை சுற்றி வளைத்தது. வணிகர்களிடமிருந்த எல்லா பணங்களையும் புடுங்கிச் சென்றார்கள். அந்த கொள்ளையர்கள் குழுவில் ஒருவன் அப்துல் காதிரை பார்த்து கேட்டான், ஏ பொடிப்பயல, உண்ட என்ன இருக்கு? அப்துல் காதிர் நேர்மையாக பதில் சொன்னான், என்னிடம் 40 தீனார் தங்க காசுகள் இருக்குது. இதை கேட்டவுடன் அந்த கொள்ளையன் ஹா 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 என்று அவ்விடம் அதரும்படி வெடிச்சிரிப்பு சிரித்தான். சின்ன பையன் உலர்கிறானோ என்னவோ என்று நினைத்து கியாண்டு சென்று விட்டான். மறுபடியும் மற்றொருவன் வந்து அதே கேள்வி கேட்டபோது அப்துல் காதிர் அதே பதிலை தான் சொன்னான். இதனால் அவர்கள் இவன் பொய் சொல்கிறானா அல்லது உண்மை சொல்கிறானா என்று கண்டுபிடிக்க முடியாமல் குழப்பம் அடைந்து அவனை தங்கள் தலைவனிடம் அழைத்துச் சென்றார்கள். அந்த குழுவின் தலைவன் அவனை பார்த்து கேட்டான், இவர்களிடம் நீ சொன்னது உண்மையா? உன்னிடம் 40 தீனார்கள் தங்க காசு இருக்குதா? அதற்கு அப்துல் காதிர் ஆம் என்றான். அப்படியா? எங்க வைத்து இருக்கிறாய்? அந்த 40 தீனார்களை எடுத்துக் கொடு என்றான் அந்த தலைவன். அப்துல் காதிர் தன் சட்டைக்குள் கையை விட்டு தையலை கிழித்து அதை எடுத்து கொடுத்தவுடன் தான் அவன் சொன்னது முற்றிலும் உண்மை என்று நம்பினான். பிறகு அவனிடம் கேட்டான், நீ ஏன் உண்மையை சொன்னாய்? நீ மட்டும் இல்லை என்று சொல்லியிருந்தால் நாங்கள் உன்னை விட்டு இருப்போம் அல்லவா? அப்துல் காதிர் அமைதியாக சொன்னான், ஆம், நான் என்னிடம் எதுவும் இல்லை என்று சொல்லியிருந்தால் நீங்கள் என்னை விட்டு இருப்பீர்கள்தாம். ஆனால் நான் தலையே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். நான் உண்மையாய் இருப்பேன் என்று என் அம்மாவிடம் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்குறுதியை நான் எப்படி மீற முடியும்? இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த தலைவன் கண்களில் கண்ணீர் வந்தது. நீ உன் அம்மாவுடன் கொடுத்த வாக்குறுதியை இவ்வளவு மதிக்கிறாய். ஆனால் நாங்கள் இறைவனுடன் செய்த ஒவ்வொரு வாக்குறுதியையும் தினமும் மீறிக்கொண்டிருக்கிறோம். இப்போதே நான் மனம் மாறிக்கொள்கிறேன். அந்த தலைவனும் திருந்தினான். அவனுக்கு கீழிருந்த அனைவரும் திருந்தினார்கள். அவர்கள் எடுத்த பணத்தை அதற்குரியவர்களுக்கு திருப்பிக் கொடுத்தார்கள். அந்த ஒரு சிறுவனின் உண்மை ஒரு கொள்ளை கூட்டத்தையே நல்ல கூட்டமாக மாற்றியது. பிற்காலத்தில் அந்த சிறுவன் தான் உலகமே வியக்கும் ஆன்மீக ஆசான். கௌசுல் அஃப்லம் அப்துல் காதிர் ஜெயலானியாக ஆனார். பழமொழி, உண்மை நட்சத்திரம் போன்றது, இருளிலும் தென்படும். பொய் மேகம் போன்றது, காலப்போக்கில் கலைந்துவிடும். எனவே நாம் எந்நிலையிலும் உண்மையையே பேசுவோம் என்று உறுதியெடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.